வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து பரிகாரமும் அதற்கான கோவிலையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெண் சாபம், அதாவது மாத்ரு தோஷம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த மாத்ரு தோஷம் இருந்தால் என்னெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். மாத்ரு தோஷம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த மாத்ரு தோஷத்தோடு பிறக்கிற ஜாதகர் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான பாதிப்பு ஏற்படும். எப்படி ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பெண்களால் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய மனைவியாக இருந்தால் அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. உங்களுடைய தாயன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. இந்த மாதிரி பெண்களால் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் தான் ஏற்படும், இழப்புகள் நிறையா ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெண் சாபம் இருக்குது அப்படின்னு. இந்த பெண் சாபம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் அதிகாலத்தில், அதாவது ஒரு தலைமுறையோ 2 தலைமுறையோ முன்னாடி கண்டிப்பாக ஒரு மனைவிக்கு மேலே 2 மனைவி 3 மனைவி கட்டியிருப்பாங்க. அதாவது 3 மனைவியோடு வாழ்ந்துருப்பாங்க, 4 மனைவியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்கள நல்ல முறையில் கவனிக்க முடியாமல் போகும் சூழ்நிலையில், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையும் சரியான முறையில் கவனிக்க முடியாமல் போகும் சூழ்நிலையில் கடுமையான பெண் சாபத்தை அந்த ஜாதகர் பெறார். இப்போ இந்த ஜாதகர் பெண் சாபத்தை பெற்றோன்னா அவர் இறந்துடுறாரு. திரும்ப அவருடைய ஆத்மா யார் மூலயமா திரும்ப பூமியில் வருதோ அவங்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும், கடுமையான பெண் தோஷம் ஏற்படும். இந்த மாதிரி மாத்ரு சாபத்தோடு பிறக்கிற ஜாதகருக்கு பெண்களே எதிரியாக தான் செயல்படுவாங்க. கட்டிய மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காது. தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும். அந்த ஜாதகர் குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு வம்சாவளியாக திருமண வாழ்க்கையோ அல்லது முடிந்து வாழக்கூடிய வாழ்க்கையோ பாதிப்பு அடைகிறத இவர் கண்ணால் பார்த்து உணர முடியும். வம்சாவளியாக இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் பெண்கள் பாதிப்படைவாங்க. பெண்களோட மன வாழ்க்கை ரொம்ப பாதிப்படையும். இந்த ஜாதகருடைய அப்பா, தாத்தா போன்றவர்கள் 2-3 மனைவிகளுடன் வாழ்ந்து அவர்களுக்கு சரியான முறையில் கவனிக்காமல் போவது, அதாவது அந்த மனைவிகளையும் அவர்களின் குழந்தைகளையும் சரியான முறையில் கவனிக்காமல் போவதனால் ஏற்படும் தோஷம். பருவ வயதில் காதலால் பெண்களால் அவமானப்படுவது, பெண்களால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை சந்திப்பது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைப்படுவது அல்லது தள்ளி போவது, தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறப்பது, பெண் பிள்ளைகளுக்கு சீர் செய்ய முடியாமல் திணறுவது, பெண் பிள்ளைகளால் மன உளைச்சலும் அலைச்சலும் அவமரியாதையும் ஏற்படுவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாத்ரு தோஷ அமைப்பு. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுங்க, அதில் லக்கணம்னு போட்டிருக்கும். அந்த லக்கணத்துக்கு 5, 9, 12ஆம் இடங்களில் பெண் கிரகங்களான வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இருந்து, அந்த வளர்பிறை சந்திரன் சுக்கிரனோட ராகுவோ மாந்தியோ இணைந்து இருந்தால் கடுமையான மாத்ரு தோஷம் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் 9, 12ஆம் இடங்களில் சுக்கிரனோ சந்திரனோ இருந்து அந்த இடத்துல, அதாவது சுக்கிரனுடையோ சந்திரனுடையோ ராகுவோ மாந்தியோ இணைந்திருந்தால் மிக கடுமையான தோஷம்னு அர்த்தம். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை விட கடுமையான தோஷத்தை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பெண் கிரகத்தோட ராகுவோ மாந்தியோ இணைந்து இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனுடைய அமைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்கணம் எது வேணாலும் இருக்கலாம். இதே பெண் ராசியில் லக்கணம் விழுந்து, அதாவது பெண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த 6 ராசி மண்டலங்களும் பெண் ராசி மண்டலங்கள். இந்த இடத்துல இந்த 6 ராசி மண்டலத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு லக்கணமாக அமைந்து, இந்த லக்கணத்துக்கு 5, 9, 12ஆம் இடங்களில் பெண் ராசி மண்டலங்களில் சந்திரனோ சுக்கிரனோ இருந்து அவங்க கூட ராகு மாந்தி இணைந்து இருந்தால் இது மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக தவறாமல் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். சரி, இதுக்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த அம்பாளுக்கு மஞ்சள் கலரோ அல்லது சந்தன கலர்லையோ 5 புடவைகள் அம்பாள் பாதத்தில் வச்சு 5 புடவைக்கும் தேவையான வளையல், மணி, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, மல்லிகைப்பூ, அதான் 5 புடவைகளையும் நீங்கள் அந்த அம்மன் பாதத்தில் வச்சு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் இதை அப்படியே 5 பேருக்கு கொடுக்கணும். 5 சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும். அதில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் வச்சு மஞ்சள் கலரில் என்னென்னலாம் மங்களகரமான பொருட்களோ அதை அந்த புடவையிலையும் வச்சு ஒரு தாம்பாளத்தில் வச்சு 5 சுமங்கலி பெண்களுக்கு தொடர்ந்து 5 வருடம் கொடுத்துக்கிட்டே வரும் பட்சத்தில் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இதை நீங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் செய்யணும். அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாள் பாதத்தில் இந்த 5 மங்களகரமான புடவை, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, மணி, வளையல் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. வருஷம் ஒரு முறைன்னு 5 வருடம் தொடர்ந்து செய்யுங்க. இல்லது 6 வருடம் தொடர்ந்து செஞ்சு வரும் பட்சத்தில் இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுதலையாகி நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இந்த தோஷம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.